லக்ஷ்மி எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இப்போ அவர் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, சிறிய கட்சிகளை நோக்கி பெரிய கட்சிகள் போக வேண்டிய ஒரு இடம் இருக்குது. இப்போ களத்தில் பார்க்குறோம், நம்ம வந்து சிறிய கட்சிகள்ங்கிறது வாக்கு சதவீத அடிப்படையில் யார் ஒருத்தரையும் குறைச்சி மதிப்பிடல, அவங்களுக்கான இடம் இருக்கலாம். ஆனால் வாக்கு சதவீத அடிப்படையில் இன்னைக்கு வந்து 0.5% அல்லது அதுக்கு குறைவாக இருக்கிறவங்களை தேடிட்டு பிஜேபி மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி பொறுப்பில் இருக்க கட்சி அவங்க போய் உட்கார்ந்து பேசுகிறாங்க, அல்லது அதிமுக பேசுகிறாங்க. இந்த ரெண்டும் விசிபிளாக பேசுகிறாங்க. ஏற்கனவே டிஎம்கே இன்டாக்டாக இருக்குது. அப்போ அந்த ஒரு சூழலும் இங்கே இருக்குதா? என்ன சிக்கல் நீடிக்குதுன்னு பார்க்குறீங்க? ரெண்டு கட்சியுமே, அதாவது பிஜேபியும் சரி அதிமுகவும் சரி, கூட்டணிக்கு யார் வருவாங்க, அவர் சுமந்த் அவர்கள் சொல்கிறது போல் அவங்க வந்து சிறிய வாக்கு சதவீதம் கொண்ட கட்சியாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க கூட வரலையே. அப்படி தானே அவங்களுடைய நிலைமை இருக்கிறது. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கூட்டணி உடஞ்சிரும், காங்கிரஸ் வருவாங்க, விசிகே வருவாங்க, இப்படியாப்பட்ட பேச்சுக்கள் எல்லாமே இருந்தது. வெளிப்படையா கருத்தெல்லாம் கூட சொல்றாங்க, அழைப்பெல்லாம் கொடுக்குறாங்க. தலைமை வரைக்கும் கூட அந்த பேச்சுக்கள் இருந்தது. அப்போ செப்டம்பர்ல வெளியில வரும்போது நாங்க ஒரு மெகா கூட்டணி, என்டிஏல இருந்து வெளியில வரும்போது நாங்க ஒரு மெகா கூட்டணி அமைக்க போறோம்னு சொன்னாங்க. ஏன் தேர்தல் நெருங்கின சமயத்துல கூட அந்த மெகா கூட்டணியை முடிவு செய்ய முடியல அப்படின்றது தெரியல. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த அவங்களுக்கு மற்ற கட்சிகளை உள்ள அனுசரணையா உள்ள கொண்டு வரணுங்கிற எண்ணம் இருந்தாலும் மற்ற கட்சிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு பேசுறதுக்கான ஒரு விண்டோ இருக்கு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அந்த என்டிஏ, இங்க இருக்க மற்ற என்டிஏ கான்ஸ்டியூவன்ஸ் எல்லாம் என்டிஏல தான் இருக்காங்க, இன்னும் வெளியில போனதா யாருமே அனௌன்ஸ் பண்ணல. தேமுதிக கூட அதிமுக பேசி முடிவு செய்திருந்தாலுமே தேமுதிக இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூட்டணியில் இருக்கோம்னு நேற்றுக்கு சொல்லிட்டாங்க. அதிமுக தலைமை கழகத்திற்கு அவங்க பேசும்போது கூட்டணியில் இருக்கிறோம்ன்றது கூட்டணியில் இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. நம்பர்ஸ் எவ்வளவுன்றதெல்லாம் இன்னமும் சொல்லல. அதே போல பாமக இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியோட இவங்க தான் போய் பேசியிருக்காங்க. ஆனால் ஜெயலலிதா இருந்த காலத்தில் எல்லாமே வேறு, எல்லாரும் போயஸ் கார்டன் வாசல்ல போய் காத்திருந்தாங்க, பிஜேபி உள்பட. அதே ஜெயலலிதா அவர்களும் தாயகம் அலுவலகத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொங்கு தமிழ் அறக்கட்டளை அலுவலகத்துக்கு போனதையும் நீங்களும் பார்த்தோம், நானும் பார்த்தோம். அது வந்து 2001 முன்னால, அதுக்கு 2001 தேர்தலுக்கு பிறகு 2001 தேர்தலின் போதே அவங்க போகல. அப்ப கூட எல்லா பேச்சுவார்த்தைகளும் ஜி கே மூப்பனார் காங்கிரஸ் கட்சியை ஒருங்கிணைச்சு ஜி.கே. மூப்பனார் கொண்டு வந்த போதும் அப்ப இருந்த பெரிய கூட்டணியுமே எல்லாரும் போயஸ் கார்டன்ல வந்து தான் பேசினாங்க. மூப்பனார் உள்பட எல்லாரும் போயஸ் கார்டன்ல வந்து தான் பேசினாங்களே தவிர யாருமே வந்து அதிமுகவில இருந்து யாரும் மதிமுக அலுவலகத்துக்கோ இல்ல பாமக அலுவலகத்துக்கோ போகல. கூட்டணி பேசும்போதே வேட்பாளர் அறிக்கை, தொகுதி அறிவிப்பு வரைக்கும் வந்ததையும் பார்த்தோம். ஆமா, இன்னைக்கு சொல்லலாம் இன்னைக்கு இருக்க சூழல் வேறு அப்படின்னு. ஏடிஎம்கே அதே பழைய ஸ்ட்ரென்த்தோட தான் இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கும் எனக்கும் இன்னும் கூட்டணி பேசக்கூடிய கட்சிகளுக்கும் யாருக்குமே தெளிவாக தெரியாது. ஒருவேளை வலுவான கட்சி அப்படின்னா இந்த சிறிய கட்சிகளை சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல திமுக கூட்டணி உடையும், திமுக கூட்டணியிலிருந்து யாராவது வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நாங்கள் தனித்துதான் அப்படின்றது வேகமா அனௌன்ஸ். அது ஒரு வியூகமா இருக்கா? ஏன்னா அதிமுக இன்னும் கூட்டணிக்கான கதவுகளை திறந்து வைக்கிறதுனாலேயே திமுகவுடைய கூட்டணி இறுதியாகாமல் இழுத்து கொண்டே இருக்க. அவங்களுக்கு ஒரு விண்டோ கிடைக்குது, அங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு போறாங்க போகலங்கிறது வேற, ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ண முடியுதுல்ல. அது வந்து அது ஸ்பேஸ் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடியவங்க யாருமே அங்க அதாவது திமுக கூட்டணியிலிருந்து இருக்கக்கூடிய கட்சிகள், விசிக ஆகட்டும் இல்ல காங்கிரஸ் ஆகட்டும் இல்ல மதிமுக ஆகட்டும், யாருமே அங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எல்லாருமே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற நிலையில இருக்கிறோம். அதிமுக இன்றைக்கு பாஜக இந்தியா கூட்டணின்னு ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அதிமுக இன்றைக்கு பாஜக எதிர்ப்பு பேசினாலும் போஸ்ட் போல் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. 2026ல நான் அதை தான் கணக்குல வச்சு அதிமுக பேசுறாங்க. இன்றைக்கு மட்டுமில்லை, என்றைக்குமே பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு அதிமுக சொன்னாலுமே இன்னைக்கு அதுக்கான டேக்கர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. அதை வந்து கட்டாயம் அந்த நம்பிக்கையை கொடுத்தாலுமே அதை காப்பாற்றுவாங்களா அப்படின்ற ஒரு குவெஸ்டன் மார்க் இருந்துட்டே தான் இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதிகாரப்பூர்வமாக பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னாலும் இந்த வெளியில வரக்கூடிய தகவல்கள், அதாவது நேற்றைக்கு கூட செய்திகள் எல்லாமே வந்தது, மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து கால் பண்றாரு, அதை வந்து எடப்பாடி புறக்கணித்தார் அப்படின்ற செய்திகள் எல்லாம் வந்தது. இது மாதிரி எதுவுமே நடக்கலை, இல்லை வந்து பேச்சுவார்த்தைக்கெல்லாம் நாங்கள் இல்லை, ஏற்கனவே வழி இல்லைன்னு நாங்கள் டோர் க்ளோஸ் பண்ணிட்டோம் பிஜேபிக்கு அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக
அவர்கள் இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏடிஎம்கே அறிவிக்கல. ஏடிஎம்கேல வந்து சில தலைவர்கள் இன்னமும் திரைமறைவில், அதாவது செகண்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் திரைமறைவில் இன்னமும் பிஜேபியோட கனெக்ட்ல தான் இருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனை வந்து பாரதிய ஜனதா கட்சி மேல இருக்கக்கூடிய தலைமையோ அல்லது டெல்லியில இருக்கக்கூடிய அமைச்சர்களோ கிடையாது. இங்க இருக்க தலைமை. அது ரெண்டு பக்கமும் இருக்கலாம். விருப்பங்கள் வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய மற்ற தமிழ்நாடு தலைவர்களுக்கு வெற்றி பெறணும், தேர்தலில் போட்டியிடும் நினைக்கிற தலைவர்களுக்கு கூட அதிமுக கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க, மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த எல்லையெல்லாம் கடந்து வந்துட்டாங்களா, தூரம் ரொம்ப வெகு தூரம் வந்த பிறகு திரு எடப்பாடி உறுதியா இருக்கிறப்ப இல்ல ரெண்டு பேருமே வெகு தூரம் வந்துட்டாங்க. இனிமேல் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்தாலும் அதிமுகவுக்கும் சரி பாஜகவுக்கும் சரி அது வந்து பெரிய சரிவை தான் கொடுக்கும். மற்றபடி அவங்களுக்கு அது வந்து அட்வான்டேஜஸா மாற போறது இல்ல. ஆனா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னதான் தேசிய அளவுல பெரிய கட்சி அப்படின்னு அவங்க சொன்னாலும் 400 இடங்கள் அப்படின்னு சொன்னாலும் சவுத் அதுலயும் பர்டிகுலரா தமிழ்நாட்டுல அவங்களுடைய நிலை வந்து வருத்தத்துக்குரியது தான். 18% அப்படின்னு சர்வேஸ் எல்லாம் சொல்லுது. நாங்கள் வந்து எங்களுடைய ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் அதாவது உதவாத வாதம். அவங்களுக்கு அந்த ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் அதை வந்து சீட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த எலெக்ஷன்ல ரொம்ப குறைவு. அதனாலதான் அவங்களோட டெஸ்பரேஷன் என்னன்னா அதிமுகவை எப்படியாவது கூட்டணிக்குள்ள வச்சுக்கணும், இனிமேலும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு கூட்டணி ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கறதுனால தான் இதுவரைக்கும் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஐயும் மோடி நேரடியாக சந்தித்து பேசவில்லை. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டெஸ்பரேஷன் அவர் சைடுல இருக்கு. அதே போல டிடிவி தினகரனுக்கும் இருக்கு. ஏதாவது ஒரு நிலையில தாமரை சின்னத்துல போட்டிடுறதா சொந்த சின்னத்துல போட்டிடுறதா அந்த சிக்கல் தான் இருக்கு. இது எடப்பாடியா ஓபிஎஸ் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு அதிமுகவில இருந்து, அதாவது ஆரம்பத்துல இருந்து ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, நான் வந்து டெல்லியில என்ன சொன்னாங்களோ அதை கேட்டுதான் நான் இங்க செயல்பட்டேன் அப்படின்றாரு. அப்படிப்பட்ட சூழல்ல அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவரை நேர்ல பார்த்திருக்கலாம். இது வரைக்கும் நான் சந்திப்பு தவிர்க்கிறதே இந்த ஆப்ஷனுக்காக தான் காரணம். அதாவது ஏடிஎம்கே கூட்டணியில வச்சுக்கிட்டால் ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா அவங்களோட கண்டிஷன்ஸ் வந்து ஓபிஎஸும் டிடிவி தினகரனையும் நீங்க சேர்க்க கூடாது அப்படின்ற போது அது என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம தான் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் எல்லா விண்டோ எல்லா டோரையும் ஓபனா வச்சிருக்கு. இது முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு கிளாரிபிகேஷன். அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமி உட்பட திட்டவட்டமாக பாஜகவுடன் இந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள். இத வந்து இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது வந்து அதிமுக 2026 என்ன ஆகும், எதிர்காலத்துல எல்லாம் கூட்டணி இருக்காதுன்னு நான் சொல்லல. ஆனால் இந்த தேர்தலை என்ன லாஜிக் சொல்றாங்கன்னா, இப்ப வந்து நீங்க சொல்லக்கூடியது திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, தீர்மானம் போட்டுட்டாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திரு ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் மேடையில் ஏற்றப்படவே இல்லை அப்படிங்கிறதோட சேர்த்து நீங்க இன்னும் இந்த சைட்ல இருந்து திரு அண்ணாமலை ஏற்கனவே சொன்னாரு, தமிழ்நாட்டில் கூட்டணி முறிந்து விட்டதுன்னு அதிமுக சொல்றாங்களே, பிஜேபி என்ன சொல்லுதுன்னு கேட்டப்ப இது பற்றிய கருத்தை எங்களுடைய தேசிய தலைவர்கள் சொல்லுவாங்கன்னாரு. இப்ப வரைக்கும் தேசிய தலைவர்கள் எந்த கருத்தும் சொல்லாத போது அதுக்கான ஒரு விண்டோ இருக்குங்கிற ஒரு புரிதலுக்கு அவங்க வர்றாங்க. இல்லைங்க, எனக்கு ஒண்ணுதான் புரியல. மாப்பிள்ள வந்து இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா பொண்ணு வந்து பொண்ணோட அப்பா வந்து சொல்லுவாரு மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிக்க போறாரு. என்ன லாஜிக் இருக்குது நிஜமாவே? சி ஏடிஎம்கே திட்டவட்ட முதல்ல என்ன சொன்னாங்க, சரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொன்னாங்க. இங்க எடப்பாடி அவர்களே வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, I don't understand what is wrong with it. அதாவது the bride, the groom has said he is not marrying the bride, or bride has said she is not marrying the groom. அதுதான் அவங்க இது இந்த இடத்துல பொருத்தமானதா இந்த உதாரணங்கள் அப்படின்றாங்க. அவங்க என்ன உதாரணம், என்ன what is wrong with this? ஒரு தரப்பு வந்து எப்படிங்க சொல்ல முடியும்? ஒரு இது அலையன்ஸ்ங்கிறது எதுக்காக? அலையன்ஸ்னு பேரே என்னது? ஓகே, நீங்க உங்க பாயிண்ட் சொல்லிங்க, நான் கேக்குறேன். என்ன இல்ல அது எதுக்கு சொல்லணும்? ஏன்னா வந்து பொண்ணு மாப்பிள்ளை உதாரணம் தான் சொல்லணுமா? இதுக்கு என்ன வேற உதாரணமே கிடைக்கலையா? சரி, எனக்கு இருக்கிறது நேத்து ஈவினிங் பேப்பர்ஸ்ல எல்லாத்துலயும் ஒரு செய்தி வந்ததுல மோடி வந்து போன்ல எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொண்ட முயற்சித்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆன்சர் பண்ணல அப்படின்னு. இதுக்கு ஏடிஎம்கேல இருந்தோ இல்ல பிஜேபியில இருந்தோ ஏதாவது பேசினாங்களா அதிகாரப்பூர்வமாக? இல்ல, ஏதாவது ஒரு மறுப்பு வந்ததா? ரைட், ஜவஹர் அலி.